ஹைடார் மிஸ், நம்ம இன்றைக்கி தயங்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். மாஃபியாக்கும் ஃபைனல் பார்ட். ஒரு வழியாக அந்த மினி சீரியஸாவது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நினைக்கும் போதே ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நிறைய பேர் இந்த எஃப்எஃப் கம்ப்ளீட் பண்ணுவேனோ மாட்டேனோ அப்படிங்கிற பயத்தில் பார்க்காமலே இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்காம இருந்தவங்களாம் பார்த்துருங்க. இதே மாதிரியே இன்னும் பெண்டிங் இருக்கிற எஃப்எஃப்லாம் ஒன்று ஒன்றா நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் சீக்கிரமாகவே தான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஒரு 10 பார்ட்ஸ் கிட்டத்தட்ட போடலான்னு தான் யோசித்தேன். பட் ரொம்ப நாள் ஆனதுனால உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். ஸோ அதனால தான் சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். மினி சீரீஸ் தானே, ஸோ அந்த அளவுக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது. ஸோ மற்ற எஃப்எஃப்லாம் நான் லாங்காக தான் கொண்டு போவேன், அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். ஓகேடா, நம்ம இப்போ எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் தயங்க்கு உங்கள் கூட நடந்தது எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காது. அவன் நிறையா குடித்ததுனால உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடந்துங்கிறத ஃபுல்லாக மறந்துருப்பான். உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அவன் ஏதோ பண்ணிட்டே தான் நினச்சிட்டு உங்களை பார்க்காமலே பயந்து உங்ககிட்டேருந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்களும் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு ஃபைனலாக அவன் கிட்டத்தை பற்றி கேட்டிருப்பீங்க. தயங்க இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்ல, பட் உங்களுக்கு ஷாக்காக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ அதே அவன் மறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ரொம்ப கோவமாக சண்டை போட்டுட்டு போயிருந்துருப்பீங்க. தயங்கும் உங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்னிங் தயங்க அப்படியே காஃபி கப்போட ரூம்குள்ளே என்டர் ஆகுறான். நீங்கள் இப்போ தான் குளிச்சுட்டு வந்துட்டு தலையை தோட்டிகிட்டு இருக்கீங்க. தயங்க உள்ளே வரதை பார்த்தோன்னே அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. காஃபி கொடுக்கலான்னு வந்தேன். உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லையே, எனக்கு கீழே போய் குடிச்சிக்க தெரியும். அதான் அவ்வளோ தூரம் எதுக்கு நீ சிரமப்பட்டு போகணுமேன்னு தான் நானே கொண்டு வந்துட்டேன். அவ்வளோ தூரமா? கிச்சன் என்ன ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கா என்ன? இப்போ என்ன, நான் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரக்கூடாதா என்ன? நான் எடுத்துகிட்டு வந்தால் குடிக்க மாட்டியா என்ன? குடிக்க மாட்டேன், எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த காஃபி வச்செல்லாம் இவளை சமாதானப்படுத்திட முடியும்னு நினச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? அப்போது காஃபி வேண்டாமா? வேண்டாம். எப்படி இருந்தாலும் குடிக்க கீழே தானே போவேன், அதுக்கு இதை குடிக்கலாம்ல. எனக்கு இன்னைக்கு காஃபி குடிக்கிற மூடே இல்லை. காஃபி குடிக்கலண்ணா வேணும்ன்ட்டு அப்படியே பண்ணுவா. சரி, அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும்னு சொல்ல. உனக்கு பிடிச்சதை சொல்லி சமைக்க சொல்கிறேன். அதை நான் மேட்ஸ்கிட்டே சொல்லி சமைக்க சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள். எனக்கு ஒரு வேலையும் இல்லை. அப்படியா? அப்போ நீங்கள் உங்களோட ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க. அப்படின்ட்டு நீங்கள் அவனை கண்டுக்காமல் மிரர் பார்த்துட்ருக்கீங்க. தயங்க அப்படியே கடுப்பாக இருக்குது. என்ன தான் உங்ககிட்ட சொல்கிறதுனே தெரியாமல் ஏன் நிற்கிறீங்க? உங்கள் ரூமுக்கு போங்க. வெறு பேத்துறாளே, எப்படி தான் சமாதானப்படுத்துறது? ஓயன், நம்ம எனக்கு எங்கேயாவது வெளியே போகலாமா? எங்கே? சும்மா எங்கேயாவது அவுட்டிங்? உன்னை எங்கேயுமே நான் வெளியே கூட்டிகிட்டு போனதில்ல, அதான். என்ன திடீர்னு? இல்லை, போகலாமே. நான் எங்கேயும் வரல. இல்லை போகலாம். லஞ்சுக்கு போகலாமா வெளியே? நான் வரல. சரி, ஷாப்பிங் போகலாம். உனக்கு ஏதாவது வேணுமா? ஷாப்பிங் போகலாம். எனக்கு எதுவும் வாங்க தேவையில்லை. அப்போது சும்மா போகலாம். வெளியே எங்கேயாவது படத்துக்கு போகலாமா? நான் தான் எங்கேயும் வரலங்கிறல்ல, இப்போ என்ன உங்களுக்கு? இல்லை போகலாம். மூவிக்கு போகலாம். தேங்க், நான் எங்கேயும் வரல. இல்லை போகலாம். நான் வரலங்கிற என்ன சொல்கிறீங்க? இல்லை நம்ம போகிறோம், சாப்பிட்டு ரெடியாகு. தயாங், இல்லை நம்ம போகிறோம், ரெடி ஆகிட்ரி, போகலாம். தயாங் நில்லுங்க, எங்கே போகிறீங்க? ரெடி ஆகிட்ரி, சீக்கிரம் ரெடி ஆகிடேனா, போகிறோம். தயாங் அப்படின்னு கூப்பிட அவன் பாட்டு போயிடுறான். எங்கேயாவது போங்க, நான் எங்கேயும் வரமாட்டேன், ரெடியாக மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் கோவமாக உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தயங்க ரெடியாகி ரூமுக்கு வரான். பார்த்தா நீங்களும் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. தயங்க உங்களை பார்த்தோன்னே ஒரே சிரிப்பு. வரலன்ட்டு எப்படி கிளம்பி உட்காந்துட்ருக்கா பாரு அப்படின்னு சிரிச்சிட்டே தான் உள்ளே வரான். என்னங்க, போகலாமா? அப்போ நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. சரி, அதான் கிளம்பிட்டே, அப்புறம் என்ன, கோவத்தெல்லாம் வீட்டில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ போகலாம் வா அப்படின்ட்டே கையை நீட்டுறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்டு கையெல்லாம் பிடிக்கல, எழுந்து முன்னாடி போய்டுறீங்க. பட் தயங்க அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவன் கூட நீங்கள் வெளியே வரீங்கன்னு சொல்லிட்டு வர்றதே அவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. சிரிச்சுட்டே அப்படியே உங்கள் பின்னாடியே வரான். ஸோ காரில் போகும்போது நீங்கள் எதுவுமே பேசலை அவன்கிட்ட. அவன் சைடே திரும்பல, அப்படியே விண்டோ சைடே பார்த்துட்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க. பட் தயங்க அடிக்கடி ட்ரைவ் பண்ணிகிட்டே உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் சுத்தம் திரும்பவே இல்லை அவன் சைடு. ஸோ அப்படியே தேட்டருக்கும் வந்துடுறீங்க. உள்ளே இறங்கி போகிறீங்க 2 பேரும். அப்போது தயங்க உங்களை திரும்பி பார்த்து, சொல்லு, எந்த படத்துக்கு போகலாம்? எந்த படம் அவனுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சா கூட்டிகிட்டு வந்தீங்க, ஏதோ ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் முன்னாடி தள்ளி போய்ட்டு தனியாக நிற்கிறீங்க. தயங்க அப்படியே மைண்ட் வாய்ஸில் இவ அடங்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு போகிறான். வெல்கம் சார், சொல்லுங்கள், எந்த மூவிக்கு டிக்கெட் வேணும்?
இல்லை சார், எந்த மூவிக்கு டிக்கெட் வேணும்னு கேட்டேன். எந்த மூவிக்கா அப்படின்ட்டே தயங்க உங்களை தான் திரும்பி பார்க்குறான். நான் இப்போ எந்த மூவிக்குன்னு டிக்கெட் வாங்குவேன்? நான் பாட்டு ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க, இந்த படம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு அதுக்கும் சண்டை போட்டான்னா என்ன பண்ணுறது? இவளோட பெரிய இம்சையாக இருக்கு எனக்கு அப்படின்னு உங்களை பார்த்தா யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த கவுண்டரில் இருக்க பையனும் இவர் எங்கே பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி திரும்பி உங்களை தான் பார்க்குறான். அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, யார் சார், உங்களோட லவ்வரா? ஆ, என் பொண்டாட்டி. ஓ, ஏன் சார், ஏதாவது ப்ராப்ளமா? ஆ, அதை எப்படி எல்லோரும் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறீங்க? இல்லை சார், சும்மா கெஸ் தான் பண்ணேன். அப்படியா? கரெக்டு தான்ப்பா நீ கெஸ் பண்ணது, சண்டை தான். ஓ, அப்புறம் என்ன சார், அதான் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, சமாதானம் பண்ணிவிடுங்க. எங்கே, அவள் தான் பேசவே மாட்றாளே, இங்கேருந்து நான் சமாதானம் பண்ணேன். இப்போவே நான் ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பாரு, தனியாக போய் நின்றுட்டுருக்கா. இவகிட்ட நான் என்னத்தை பேசி சமாதானம் பண்ணேன்? ஆ, பேசினா தானே முதல்ல சமாதானம் ஆகிறதுக்கு. சார், நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? என்ன? இல்லை சார், ஓடாத படத்துக்கு 2 டிக்கெட் கொடுக்குறேன். கூட்டமே இருக்காது, படம் கூட ரொம்ப முக்கியம் தான் இருக்கும். அப்போது நீங்கள் 2 பேரும் பேசுகிறதுக்கு டைம் கிடைக்கும்ல. 2 பேரும் தனியாக தான் இருப்பீங்க, அப்போ பேசி சமாதானம் பண்ணிவிடுங்க. எப்படி ஐடியா? நிறைய படம் பார்ப்பியோ? சார், ஐடியா என்னவோ பழசு தான், பட் ஒர்க் அவுட் ஆகும் சார், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படிங்கிற? ஆமாம் சார், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். என்னவோ உன்னை நம்பி தான் டிக்கெட் வாங்குகிறேன், ஒன்றும் சொதப்பிடாது. சார், அதெல்லாம் ஒன்றும் சொதப்பாது, இந்தாங்க டிக்கெட் வாங்கிக்கோங்க. சரி கொடு அப்படின்ட்டு அவனும் வாங்கிட்டு பணம் கொடுக்குறான். சார் சார், சேஞ்ச் வாங்காமல் போகிறீங்களே, வச்சுக்கோ, ஐடியாலாம் கொடுத்தில்ல, என்ஜாய். தேங்க்யூ சார். நீ கொடுத்த ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும், இன்னும் கூட உன்னை கவனிக்கிறேன். வரட்டா? அதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சார், ஆல் தி பெஸ்ட். அப்போது தயங்கும் வாங்கிட்டு உங்ககிட்ட தான் வரான். வாங்கியாச்சு, போகலாமா? ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா? இல்லை, அது எந்த படம் நல்லாயிருக்குன்னு விசாரித்து வாங்கிட்டு வந்தேன். அப்போது நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்க. சரி, கோப்படாத, போகலாமா? வா அப்படின்ட்டு கையை நீட்டுறான் நீங்கள் பிடிக்கணுங்கிறதுக்காக. அப்போ நீங்கள் அவன் கையவும் அவனே ஒரு மாதிரி மாறி மாறி பார்த்துட்டு, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு, எனக்கு வர தெரியும், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தயங்க அப்படியே வாய்க்குள்ளே முனவுறான். திமுரு பிடிச்சவ. என்ன பார்க்குறீங்க, போங்க. போகிறான், வா அப்படின்ட்டு முன்னாடி போகிறான். நீங்களும் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. ஸோ உள்ளே போனால் அந்த பையன் சொன்ன மாதிரி கூட்டமே இல்லை. அங்கங்கே ஒரு மூலையில் கப்புள்ஸ் தான் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களும் படம்லாம் பார்க்க கிடையாது. அப்போது நீங்கள் தேட்டரே காலியாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இது யாருமே இல்லை? அதானே, என்ன யாருமே இல்லை தெரியல எனக்கும். ஏதோ விசாரித்து நல்ல படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, இதுதான் நல்ல படமா? இல்லை, அந்த பையன் அப்படி தான் சொல்லி டிக்கெட் கொடுத்தான், நல்ல படமாக தான் இருக்கும். தெரியுது, இவ்வளோ கூட்டமாக இருக்கும்போதே தெரியுது படம் எப்படி இருக்கும்னு. ஒரு நல்ல படத்துக்கு கூட உங்களுக்கு டிக்கெட் வாங்க தெரிலல்ல அப்படின்ட்டே மூஞ்ச திருப்பிட்டு போகிறீங்க. தயங் வேற பார்க்குறான், இன்னும் எவ்வளோ அசிங்கப்பட போகிறோமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ தயங் தான் போயிட்டு ஃபஸ்ட்டு உட்காடுறான். கார்னர் சீட்டுக்கு தான் டிக்கெட் கொடுத்துருப்பான் அந்த பையன். ஸோ அவனும் போயிட்டு ஓரமாக உட்காடுறான். வா இங்கே வந்து உட்காரு. அப்போ நீங்கள் ஒரு 2 சீட் தள்ளியே உட்காந்துடுறீங்க. அங்கே எதுக்கடி உட்காரு, இங்கே வந்து உட்காரு. தேட்டரே காலியாக தான் இருக்குது, எங்கே உட்காந்தா என்ன? நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஏய், ஒன்றா படம் பார்க்கலாம் தானடி வெளியே வந்தோம், அங்கே போய் உட்காந்துருக்க. இப்போ மட்டும் என்ன, ஒன்றா தானே படம் பார்க்க போகிறோம், பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப அநியாயண்டி. என்ன சொன்னீங்க? உனக்கு கேட்கலையா? இல்லையே, கேட்கலையே. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ட்டே தலையில் அடிச்சுட்டு திரும்பி உட்காந்துடுறான். உங்களுக்கு ஒரே சிரிப்பாக வருது தயங்க பார்க்க. அப்படியே அந்த சைடு தெரியாமல் திரும்பி சிரிச்சிட்டு இருக்கீங்க. பரதேசி, அவன் பேச்சை கேட்டு இந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்தான் பாரு. என்ன சொல்லணும், கூட்டமாக இருக்கிற படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போயிருந்தாலாவது அட்லீஸ்ட் அவன் என் பக்கத்துலேயே அது உட்காந்துருப்பான். இப்போ பாரு எங்கே போய் உட்காந்துருக்கான்னு. கடவுளே, ஏன் இப்படி என் வாழ்க்கையில் மட்டும் விளாடுறேன்? சரி, இங்கே இப்படி வந்து உட்காரத்துக்கு பேசாமல் நான் வீட்டில் இருந்திருப்பேனே. இவ்வளோ தூரம் எதுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு இங்கே வரணும்? எதுக்கு எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கணும்? கன்றாவி, இந்த படம் கூட நல்லா இல்லை, படத்தை கூட பார்க்க முடியாது போல். டூ அப்படின்ட்டே புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான். உங்களுக்கு தயங் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரே சிரிப்பு தான். அப்படியே சைடாக அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே இன்டர்வல் வருது. தயங்க எழுந்து உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, ஏதாவது வாங்கிட்டு வரவா? என்ன வேணும்?
எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு வேணும். ம் எனக்கு வேணும். நான் சாப்பிடும்போது வாயை பார்த்துட்ருப்பியா? என்ன வேணும் சொல்லு. ஒரு கோக். ஒரு கோக் மட்டும் போதுமா? அப்போ நீங்கள் அவனை நிமிர்ந்து ஒரு மாதிரி பார்க்க சொல்லு. வேறு என்ன வேணும்? பாப்கார்ன். பாப்கார்ன் வேணுமா? அப்போது நீங்கள் சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. அப்போ தயங்க ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு இது 2 மட்டும் போதுமா? ஆ ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் ஒன்று வேணும். என்ன ஃப்ளேவர்? சாக்லேட். அவ்வளோதானா? அப்புறம் ஒரு ஹேண்ட்பர்கர். அப்போது தயங்க ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறா பாரு அப்படின்ட்டு. என்ன பார்க்குறீங்க? இல்லை அவ்வளோதானா இன்னும் இருக்கா? இப்போதைக்கு அவ்வளோதான். இப்போதைக்கு அவ்வளோதானா? ஆ அப்போ என்ன சொல்லுவியா? தெரியல, இதெல்லாம் பத்தில் பசிச்சுதுன்னா சொல்கிறேன். ஆ இவ்வளோ சாப்பிட்டதுக்கப்புறம் பசிக்குமா உனக்கு? ஆ இல்லை, இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமும் பசிக்குமான்னு கேட்குறேன். தெரியல, பசிச்சுதுன்னா சொல்கிறேன். ஆ சொல்லு, வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்ட்டு அவனும் போயிட்டு வாங்கிட்டு வரான். இந்தா புடி அப்படின்ட்டு நீங்கள் கேட்டதில் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவன் ஒரே ஒரு கோக் மட்டும் தான் வாங்கியிருப்பான். அதை மட்டும் எடுத்துக்கிறான். என்ன ஒரே ஒரு கோக் மட்டும் தான் வாங்கியிருக்கீங்க? போதுமா? எனக்கு போதும். பசிக்காதா உங்களுக்கு? இல்லை பசிக்கல. பசிச்சதுன்னா வெளியே போய் வாங்கிக்கோங்க. நான் வாங்கிக்கிறேன், நீ சாப்பிடு அப்படின்ட்டு அவனோட சீட்டில் உட்காரலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ நீங்கள் அவன் கையை பிடிக்கிறீங்க. என்ன? இங்கே உட்காருங்க. ஆ இங்கே உட்காருங்கன்னு சொன்னேன். இல்லை, சீட்டு தான் நிறையா இருக்கேடா, தள்ளியே உட்காந்துக்கிறேன். பரவாயில்ல, உட்காருங்க. ஏன் அந்த பக்கத்தில் உட்காந்தா பிடிக்காது உனக்கு? அப்புறம் என்ன? பிடிக்கல தான், ஆனால் பரவாயில்ல உட்காருங்க. அப்போ தயங்கும் லைட்டாக சிரிச்சிட்டே உட்காடுறான். என்ன திடீர்னு? என் மேலே கோவம் எதுவும் போயிடுச்சா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன திடீர்னு? இவ்வளோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கல்ல, அதுக்கு தான் போனால் போட்டுமேனு உட்கார சொன்னேன். போதுமா அப்படின்ட்டு திரும்பிக்கிறீங்க. பட் தயங்கு தெரியுது நீங்கள் சும்மா தான் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அவனுக்கு கொஞ்சம் குஷியாக தான் இருக்குது. அப்படியே சீட்டில் சாஞ்சு உட்காந்துட்டு கோக் பாட்டில் ஓப்பன் பண்ணி குடிக்கிறான். அப்போது நீங்களும் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த டின்னை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பட் அது அப்படியே பொங்கிடுது. அப்படியே உங்கள் ட்ரெஸ்லலாம் ஊற்றிடுது. ஐயையோ, போச்சு என் ட்ரெஸ் எல்லாம். ஏய் என்னடி பண்ணுற? தயாங் பாருங்க, என் ட்ரெஸ் எல்லாம் போச்சு, நாசமாகிடுச்சு. ஏய் என்னடி பண்ணி வச்சுருக்க? ஒரு கோக் பாட்டில் கூட ஒழுங்காக ஓப்பன் பண்ண தெரியாதா உனக்கு? நான் என்ன பண்ணுவேன், அது பொங்கிடுச்சு. சரி இரு வரேன் அப்படின்ட்டு அவன் பாக்கெட்டில் கர்ச்சிஃப் தேடுறான். கர்ச்சிஃப் கொண்டு வரலையே, மறந்துட்டானே. ஏய் கர்ச்சிஃப் எடு. என்கிட்ட எங்கே இருக்குது? நான் எடுத்துகிட்டு வரலையே. எடுத்துகிட்டு வரலையா? வெளியே வரும்போது கர்ச்சிஃப் கூட கொண்டு வர மாட்டியா? கொண்டு வருவேன், இன்னைக்கு கோவத்தில் கிளம்புனதுனால அப்படியே வந்துட்டேன். அப்போ தயங்க அப்படியே ஒரு மாதிரி அவங்கள பார்த்து முறைச்சிட்டே டக்குன்னு அவனோட கோட்டை கழட்டுறான். கோட்டை எது கழட்டுறீங்க? துடைக்கிறதுக்கு தான். காமி. ஐயோ, அதை வச்சு துடைக்கிறீங்க? காஸ்ட்லியான கோட்டு இது. பரவாயில்ல, துவைச்சிக்கலாம் அப்படின்ட்டே துடைச்சி விடுறான். நீங்கள் ஒரு மாதிரி அவனவே பார்த்துட்ருக்கீங்க. துடைச்சிட்டேன். கோக்கு வேற கொட்டிடுச்சு, நான் போய்ட்டு வேறு வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு எழுந்துக்கிறான். நீங்கள் அவன் கையை பிடிக்கிறீங்க. இரு வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை வேண்டாம். வேண்டாம்மா, நீ தாண்டி கோக் வேணும்னு கேட்ட. அதான் போய் வாங்கிட்டு வரேன், இரு. வேண்டாம். இப்போ வேணுங்கிறியா வேண்டாங்கிறியா? வேணும் தான், ஆனால் வாங்கிட்டு வர வேணாம். இதோ இதுதான் வேணும் அப்படின்ட்டு அவன் கையில் இருக்க கோக்கு காமிக்கிறீங்க. இதுவா? ஆனால் அது நான் குடிச்சது, எனக்கு அதுதான் வேணும். இது நான் குடிச்சது, நான் போய்ட்டு வேறு வாங்கிட்டு வரேன், எனக்கு இதுதான் வேணும். அப்போ தயங்க ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டே அந்த கோக் பாட்டில் உங்கள் கையில் கொடுக்குறான். நீங்களும் அதை வாங்கி அவனை பார்த்துக்கிட்டே அப்படியே குடிக்கிறீங்க. பட் தயங்க ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அதை சிப் பண்ணுறதை பார்த்துட்டு அவன் தானே அதை குடிச்சிருப்பான். ஸோ நீங்கள் அவன் குடித்ததை வாங்கி குடிக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே உங்களவே பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் அதை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை லிக் பண்ணுறீங்க. தயங்குங்க அப்படியே கல் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸவே பார்த்துட்ருக்கான். என்ன? ஒன்றும் இல்லை. குடிக்கிறீங்களா? இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு திரும்பிடுறான். பட் உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. உங்களுக்கு புரியுது தயங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடாக அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த கோக்கை குடிச்சிட்ருக்கீங்க. பட் இங்கே தயங்க உட்கார முடியல.
ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது அவனுக்கு பார்க்க. இவன் என்ன நாம குடிச்சதை வாங்கி குடிக்கிறா? நான் வாய் வச்சு குடித்தேன் அதை வாங்கி எனக்கு வேற அதை பார்க்க ஏதோ பண்ணுது அப்படின்ட்டு திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் இன்னமும் குடிச்சிட்டு தான் இருக்கீங்க. வேண்டாம் பார்க்காத. ஏற்கனவே உன் மேலே கோவத்தில் இருக்கா, ஏதாவது பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். ஆனால் முடியல, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. தயங்க, எனக்கே இப்படியெல்லாம் டெம்ட் ஆகுது, இதுக்கெல்லாம் போய் டெம்ட் ஆகுது எனக்கு. ஜூஸ் தானே குடிக்கிறா, ஆனால் அது நான் குடிச்சதாச்சு, அதான் வாங்கி குடிக்கிறா. அதான் எனக்கு வேண்டாம் தயங்க, ஏதாவது பண்ணிடாத, வேண்டாம் கண்ட்ரோல் பண்ணிக்க அப்படின்ட்டு அவன் பாட்டு அவனே பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கான். தயாங் ஸோ நீங்கள் கிஸ் பண்ண உடனே தயங்க அப்படியே முழிக்கிறான். கண்ணு முடிய வெளியே வந்துடும் போல். அப்படியே கல் பண்ணிவிட்டு உங்களே பார்க்குறான். இதை தானே எதிர்பார்த்தீங்க? அது அது இல்லை இல்லடி, அது இல்லையா? அப்போது வேண்டாமா? இல்லடி வேணும் அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி இழுத்து நல்லா கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகுது, ஒரு 1/2 hour கிட்ட 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. லிப்ஸை எடுக்கவே மனசு வரல, அந்த மாதிரி கிஸ் பண்ணிக்கிறீங்க. தயங்க உங்களை விடவே மாட்டுறான். ஸோ ரிட்டர்ன் வரும்போது 2 பேருமே எதுவுமே பேசல. பிகாஸ் 2 பேருக்குமே ஒரே எம்பாரசிங்காக இருக்குது. மூஞ்ச கூட பார்த்துக்கல, அப்படியே 2 பேரும் திரும்பியே உட்காந்துட்டு வரீங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறீங்க. கரெக்டாக ரூம்குள்ளே என்டர் ஆகும்போது தயாங்க்கு கால் வருது. உங்கள் அப்பா தான் பண்ணுறாரு. சொல்லுங்கள் அங்கிள். தயாங், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்கள்? நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லோரும் நல்லா இருக்காங்க. அம்மா ஓயன் எப்படி இருக்கா? அப்போ தயங்க உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே நல்லா இருக்கா. அப்போ நீங்களும் அவனை திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் காட்டுறான். நீங்களும் சிரிச்சுட்டே தலையாடுறீங்க. தயாங், நாளைக்கு கம்பெனியில் ஷேர் ஹோல்டர் மீட்டிங் இருக்குது, வந்துடு என்ன 11 மணிக்கு. அது சொல்ல தான் கால் பண்ணேன். மீட்டிங்கா? ஆமாண்டா, வந்துடு என்ன கண்டிப்பாக 11 மணிக்கு. எப்போதும் போல் லேட்டாக வந்து தொலையாத, சீக்கிரம் வந்துடு. வந்தே ஆகணுமா என்ன? டேய், நீயும் அந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டர் தான் தெரியும்ல, உனக்கும் பாதி ரைட்ஸ் இருக்குது. வந்துடுடா கண்டிப்பாக, வந்தவங்களாம் உனக்கு கேட்பாங்க. சரி, எத்தனை மணிக்கு சொன்னீங்க? 11 மணிக்கு. மறந்துடாதரா, தூங்கி தொலைஞ்சிடாத. சரி வரேன். சரி அப்படின்ட்டு அவரும் கட் பண்ணிடுறாரு. இந்த மீட்டிங்கெல்லாம் வைக்கலன்னு எவன் அழுதான், என் உயிரை போட்டு வாங்குறானுங்க. அப்பா என்ன சொன்னார்? அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஷேர் ஹோல்டர் மீட்டிங் இருக்கான் கம்பெனியில், அதான் இன்ஃபார்ம் பண்ணார். நீங்களும் அதில் ஷேர் ஹோல்டராக இருக்கீங்களா? ஏன் இருக்கக்கூடாதா? இல்லை அது உங்கள் அண்ணாவோட கம்பெனி தானே. அது ஒன்றும் அவனோட கம்பெனி இல்லை, அவனா ஒன்றும் சம்பாதிச்சு அந்த கம்பெனி உருவாக்கலை. எங்கள் அப்பா அவனுக்காக வச்சு கொடுத்தது. அதில் எனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஓ, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதான் பரவாயில்ல, அது தெரிஞ்சுட்டு மட்டும் என்ன பண்ண போகிறேன்? நானே சும்மா தான் இருக்கேன், நானே ஒன்றும் பண்ணல அந்த கம்பெனியில். நீ தெரிஞ்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிற? அப்போது நாளைக்கு போகிறீங்களா? போகணும். நானும் வரவா? நானும் வரேனே. நீ எதுக்கு வர? இல்லை, அங்கே ஜின் வருவார்ல, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் வரவா? என்ன, அவன்கிட்ட பேசணுமா? அவன்கிட்ட நீ என்ன பேச போகிற? இல்லை, கொஞ்சம் பேசணும் அவர்கிட்ட. நானும் நாளைக்கு வரவா? அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? என்ன பேசணும்? இப்போ எது கோவப்படுறீங்க? பேசணும். அதான் என்ன பேசணும்? தயாங், அவன்கிட்ட என்ன பேசணும்? எதுக்காக பேசணும்? இப்போ எது கோவப்படுறீங்க நீங்கள்? நான் பேசணும் பர்சனலாக. எது பர்சனலாவா? உனக்கும் அவனுக்கும் இடையில என்ன பர்சனல்? பர்சனலாக முதல்ல நீங்கள் எதுக்கு பேசணும்? இப்போ எது கத்துறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சாகணும். அவன்கிட்ட உனக்கு என்ன பர்சனல்? சொல்லு. பர்சனலாக பேசுகிற அளவுக்கு அவன் கூட உனக்கு என்ன பேச்சு? சொல்லு. இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? நான் தான் சொன்னல பர்சனல்னு. திரும்ப திரும்ப அதே சொல்லாத. அவன் கூட பர்சனலாக பேச உனக்கு என்ன இருக்குது? ஏன் இருக்கக்கூடாதா என்ன? நான் பேசணும் தான் அவர்கிட்ட பர்சனலாக. ஏன்னு திரும்ப திரும்ப அதே சொல்லாத. பர்சனல் அவன்கிட்ட பர்சனலாக பேச உனக்கு என்ன? முதல்ல நீ ஏன் அவன்கிட்ட பேசணும்? எனக்கு கடுப்பாகுது, செம்ம கோவம் வருது எனக்கு. இப்போ நீங்கள் ஏன் கத்திகிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் நான் கேஷுவலாக பேசணும்னு தானே சொன்னேன். நீ எதுக்கு அவன் கூட பேசணும்?
எனக்கு பிடிக்கல. நீ ஒன்றும் அவன் கூட பேச தேவையில்ல. தயங்க இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு பிடிக்கல, ஜெலஸ் ஆகுது. என்ன? ஆமாம், எனக்கு ஜெலஸ் ஆகுது. நீ அவன் கூட பேசுகிறது எனக்கு பிடிக்கல. நான் சும்மா கேஷுவலாக தான் பேச போகிறேன். எப்படியோ எனக்கு பிடிக்கல. தயங்க என்ன சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? எப்படியோ எடுத்துக்கோ, எனக்கு பிடிக்கல. இங்கே பாருங்கள், நீங்கள் ஜெலஸ் ஆகுற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அவ்வளோ டீப்பாக அவர்கிட்ட எதுவும் பேச போகிறதில்ல. கேஷுவலாக பேசணும், அவ்வளோதான். நீ எப்படி பேசுவியோ, நீ அவன் கூட பேசுகிறதே எனக்கு பிடிக்கல. அப்போ இதான் அவங்க முடிவா? ஆமாம், நீ அவன் கூட பேசக்கூடாது. அப்போ நாளைக்கு என்னை கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா? மாட்டேன். ஓகே ஃபைன், அப்போ நான் எங்கள் அப்பா கூட போய்க்கிறேன். என்ன? ஆமாம், எங்கள் அப்பா கூட ஷேர் ஹோல்டர் தானே, ஸோ நான் அவர் கூட போய்க்கிறேன். நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா? ஓகே, நான் எங்கள் அப்பா கூடவே போய்க்கிறேன். ஒயன், என்ன? இதுதான் என் முடிவுன்னு சொன்னீங்களா? அதே மாதிரி இதுதான் என் முடிவு. ஒயன் அங்கே வரக்கூடாது. நான் வருவேன். ஒயன், இங்கே பாருங்க தேங், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நீங்கள் என்னை சந்தேகப்படுறதா நான் நினச்சிப்பேன். ஏய், நான் நினச்சிப்பேன். இங்கே பாருடி, நான் அப்படி தான் நினச்சிப்பேன். நீங்கள் அங்கே வரக்கூடாது, ஜின் கூட பேசக்கூடாது அப்படிலாம் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் அப்படி தான் நினச்சிப்பேன். ஒயன், தூங்குறதா ஐடியா இல்லையா? போய் தொலைகிறான் அப்படின்ட்டே கோவமாக போகிறான். எங்கே போகிறீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? பக்கத்து ரூம்க்கா போகிறீங்க? வேறு எங்கே போவேன்? அங்கே தான். அங்கெல்லாம் போக வேணாம், வாங்க இங்கே படுத்துங்க அப்படின்ட்டே தள்ளி படுக்கிறீங்க. தயங்க அப்படியே பார்த்து முறைக்கிறான் அவங்கள. வாங்க வாங்க வந்து படுத்துக்கோங்க. இதில் என்னதான் பண்ணுறதோ தெரியலையே. பண்ணுறதையும் பண்ணிவிட்டு நான் கோவமாக இருக்கேன்னு தெரிஞ்சு வேணும்ன்ட்டே பண்ணுவான். என்ன யோசிக்கிறீங்க? வாங்க வாங்க. ஒன்றும் தேவையில்லை, நான் வரல. நான் பக்கத்து ரூம்லேயே படுத்துக்கிறேன். நீங்கள் பக்கத்து ரூம் போனால் கூட நீங்கள் என்ன சந்தேகப்பட தானே நினச்சிப்பேன். அப்போது தயங்கு செம்மையாக கடுப்பாகுது. வேகமாக அப்படியே பெட் பக்கத்தில் வந்துட்டு, என்னடி இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, தூக்கம் வருது தயாங், தூங்கலாமே. வாங்க வாங்க வந்து படுத்துக்கோங்க, முறைக்காதீங்க. படுங்க வந்து. அப்போ அவனும் அப்படியே கோமா மூஞ்ச வச்சுட்டே வந்து படுக்கிறான். நீங்கள் அப்படியே போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. தயங்க அப்படியே பார்த்து முறைக்கிறான் அவங்கள. சரி சரி தூங்குங்க, குட் நைட் அப்படின்ட்டே தூங்க ஆரம்பிக்கிறீங்க. பட் இங்கே தயங்கு தான் கடுப்பாக இருக்குது. அடங்க மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் 2 பேருமே கம்பெனிக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, ரூமில் இல்லை. நீங்கள் தயங்க தான் இப்போ குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ரூமுக்கு வரீங்க. தயங்கம் இப்போ ரெடி ஆகிட்டான். அப்படியே நீங்கள் வரதை திரும்பி பார்க்குறான். நீங்கள் கையில் அந்த சார்ட்டோடு வரீங்க. ஜின்னோட டிராயிங் இருக்குல்ல, ஸோ அதை எடுக்க தான் போயிருப்பீங்க. தயங்க அதை பார்த்தோன்னே சரியான கோவம், அப்படியே முறைக்கிறான் அவங்கள பார்த்து. பட் நீங்கள் அவன் முறைக்கிறத சரியாக கவனிக்கலை. தயாங், ரெடியா போகலாமா? கையில் என்ன? இது ஜின்னோட டிராயிங், நீங்கள் கூட அன்றைக்கி பார்த்தீங்களே என்னோடய வீட்டில். அதுதான். அது எதுக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்த? நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட, சின்ன பார்க்கும்போது இதை கொடுத்துருவேன்னு. அதான் கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். இன்றைக்கி அவரை பார்க்க தானே போகிறோம், அவர்கிட்ட கொடுத்துட்றேன். ஏய், நீ அடங்கவே மாட்டியாடி? ஏன்? நான் தான் முன்னாடி சொன்னல உங்ககிட்ட அவரை பார்க்கும்போது கொடுத்துட்றேன்னு. ஏதோ பண்ணு, நான் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாதுனே முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, உன் இஷ்டத்துக்கு எது வேணால் பண்ணு. இப்போ என்ன, இதை கொடுக்கக்கூடாதா? சரி, நான் இப்போ வீட்டில் வச்சுக்குவா? எனக்கு தெரியாது, ஏதோ பண்ணு, நான் போகிறேன் அப்படின்ட்டே முன்னாடி போகிறான் கோவமா. என்னை விட்டுட்டு எங்கே போகிறீங்க? இருங்க நானும் வரேன் அப்படின்ட்டே நீங்களும் பின்னாடியே ஓடுறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுறீங்க. ஸோ உள்ளே என்டர் ஆன உடனே ரிசப்ஷனில் இருக்கிறவங்க தான் தயங்க வெல்கம் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்தாச்சா? மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? எல்லோரும் வந்தாச்சு சார், உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓ சரி, நான் போகிறேன். அப்புறம் ஒயன், தயாங், இவங்க என்னோடய ஒய்ஃப், கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன. ஐ நோ சார், மேரேஜுக்கு நாங்கள் கூட வந்தோம். நான் பார்த்துக்கிறேன் சார், ஐ டேக் கேர். ஒயன் வெயிட் பண்ணு, வந்துடுறேன். ஏதாவது வேணும்னா அவங்கக்கிட்ட கேளு. நான் பார்த்துக்கிறேன். அப்போ தயங்க உள்ளே போகிறான். ஆக்சுவலாக தயங்காக தான் அங்கே எல்லோரும் வெயிட்டிங். எல்லாருமே வந்துட்டாங்க முன்னாடியே. ஜின்னெலாம் அப்படியே கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காரு. உங்கள் அப்பா கூட என்னடா இன்னும் இவனை காணுமே அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ தயங்க இப்போ தான் போகிறான். வந்தவன் நேராக அவன் பாட்டு உள்ளே போகிறான். யாரையுமே கண்டுக்கல. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹாய் கூட சொல்லல. வந்ததுக்கு சாரி கூட கேட்கல. நேராக அவங்க அப்பா பக்கத்தில் போகிறான். அங்கே தான் அவனோட சேர் இருக்கும். அப்படியே அவன் பாட்டு போயிட்டு உட்காந்துடுறான். ஜின்னெல்லாம் முறைக்கிறார் அப்படியே அவனை பார்த்து. ஒரு மீட்டிங் கூட கரெக்டான டைமுக்கு வரமாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு, ஏண்டா 11 மணி கரெக்டாக அங்கே இருக்கணும்னு சொன்னல, ஏண்டா லேட்டாக வந்த? இதே வேலையை தயங்க உனக்கு எப்போ பார்த்தாலும். இப்போ என்ன ஒரு 5 நிமிஷம் தானே,
அதுக்கு என்ன, இப்போ நான் சீக்கிரமாக வந்து இங்கே என்ன டான்ஸ் ஆட போகிறேன். இப்போ இருந்தாலும் பேசுகிறவங்க வாயை தான் பார்த்துட்டு இருக்க போகிறேன். அதுக்கு இது பார்த்தாதான் என்ன. இருந்தாலும் நீயும் இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர், நீ இருக்கணும்ல இங்கே இம்பார்ட்டனா. அதுக்காக தான் வந்தேன். டேய் இங்கே பாருங்கள் அங்கிள், சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க. அங்கே கவனிங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்படியே ஃபோனில் ஒரு கேமை போடுறேன். மீட்டிங் முடிஞ்சவொடனே என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவன் பாட்ட ஏர்பாட்ஸ் எடுத்து காதில் மாட்டிட்டு சேரில் அப்படியே குனிஞ்சு உட்காந்துடுறான். உங்கள் அப்பாவை எதுவும் கண்டுக்கல, சரி இவன் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அவருக்கு. அப்படியே விட்டுடுறாரு. ஸோ மீட்டிங்கும் அப்படியே முடியுது கொஞ்சம் நேரத்தில். மீட்டிங் முடிஞ்சோடனே ஆளாக தயங்க தான் வெளியே வரான். நீங்கள் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க. உங்களை பார்த்தோன்னே உங்ககிட்ட தான் நடந்து வரான். மீட்டிங்கெல்லாம் எப்படி நல்லா போச்சா? நானே சும்மா உட்காந்து கேம் விளாண்டுட்டு வரேன், என்கிட்ட போய் கேட்குறேன். அப்புறம் கவனிக்க மாட்டிங்களா? அதை கவனித்து நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன். சும்மா கூப்பிட்டானுங்களேன்னு கடமைக்கும் வந்து உட்காந்துருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சரி ஜின்னு எங்க? ஆரம்பிச்சிட்டா. உங்களை தான் தேங்க். ஜின்னு எங்க? வருவான், மீட்டிங் முடிஞ்சிச்சுல்ல வருவான் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஜின் தூரத்தில் வராரு. நீங்கள் அதை பார்த்துடுறீங்க. தோ வந்துட்டாரு, நான் போய் பார்க்குறேன் என்ன அப்படின்ட்டே போகிறீங்க. அப்போ தயங்கம் கையை பிடிச்சிடுறான். இரு, என்னப்பா அவசரம், அவன் இங்கே தான் வருவான், வெயிட் பண்ணு அப்படின்ட்டு அவங்கள விடாமல் அவங்க கையை பிடிச்சி வச்சு நின்றுட்டுருக்கான். நீங்களும் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி ஜின் வருவாருன்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்ருக்கீங்க. பட் ஜின் உங்கள் சைடு வரல, அவரோட கேபின் போகிறதுக்காக வேறு சைடு போய்ட்றாரு. தயங்க அவர் அந்த பக்கமாக போகிறாரு பாருங்க, கூப்பிடுங்க. அவன் போனால் போட்டு விடு, உங்ககிட்ட சொன்ன பாரு. ஜின் ஜின் இங்கே பாருங்க, ஜின் ஜின் உங்களை தான், தயங்க கூப்பிடுங்க அவரை அப்படின்னு தயங்க பார்க்க அவன் நீங்கள் சொல்கிறதே கேட்காத மாதிரி அப்படி நின்றுருக்கான் அந்த சைடு திரும்பி. தயாங் கூப்பிடுங்க, உங்களை தான், அவரை கூப்பிடுங்க. இவ ஒருத்தி, டேய் டேய் ஜின்னு அப்படின்னு ஒரே கத்து. ஜின்னு அப்படியே டக்குன்னு நின்றுடுறாரு, திரும்பி பார்க்குறாரு. அவர் மட்டும் இல்லை, அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பாத்தியா எப்படி கூப்பிடணும், எப்படி பார்த்தான் பாத்தியா? அவர் மட்டுமா பார்க்குறாரு, மொத்த ஆஃபீஸே நம்மளை தான் பார்க்குது. தாயாங் இப்படி தான் கூப்பிடுவீங்களா மரியாதை இல்லாமல்? நான் அவனை எப்போதுமே அப்படி தானே கூப்பிடுவேன். அதுக்கு எங்கள் ஆஃபீஸில் இப்படி தான் கூப்பிடுவீங்களா? ஏ நீ தான் கூப்பிடுங்கிற, இப்போ ஏன் கூப்பிட்டேங்கிற? என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? அதுக்குன்னு இப்படியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முழிக்க, அங்கே ஜின்னு கடுப்பாக எடுத்து ஆஃபீஸில் எல்லோரும் ஒரு மாதிரி அவரை பார்க்க, அவர் அப்படியே கோவமாக தயங்கிட்ட வந்துட்டு, டே உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மேனஸே இருக்காதா? எங்கே எப்படி பேசணும்னு கூட தெரியாதா? முதல்ல என்ன எதுக்குடா கூப்பிட்ட? உனக்கு என்கிட்ட என்ன வேலை? எதுக்குடா, என்ன எதுக்குடா கூப்பிட்ட அப்படின்னு தயங்கிட்ட இருக்கிற. ஏப்பா ஏப்பா, நான் ஒன்றும் உன்னை கூப்பிடல, எனக்கு என்ன ஆசையா உன்னை போயிட்டு கூப்பிடுறதுக்கு? இந்தோ இவ தான் கூப்பிட்ட சொன்னான், அதான் கூப்பிட்டேன் அப்படின்னு டக்குன்னு உங்களை கை காமிச்சிட்றான். நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. ஜின்னு ஆக்சுவலாக இப்போ தான் உங்களை பார்க்குறாரு. தேங்க் ஜின்னை கூப்பிட்டோன்னே நீங்கள் பயந்து போயிட்டு வேறு சைடு திரும்பி நின்றுருப்பீங்க. ஸோ ஜின்னு உங்களை கண்டு நின்றுருக்க மாட்டார். இப்போ தான் பார்க்குறாரு. ஓயன் ஜின் ஹாய் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் சொல்கிறீங்க. நீ என்னங்க? ஆக்சுவலாக உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வந்தேன். பேசணுமா? நீங்கள் ஃப்ரீயா? ஃப்ரீ தான், பேசலாம். வா என்னோடய கேபின் போகலாம். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் ஜின் பின்னாடியே போக, தயங்க உங்கள் கையை பிடிச்சிருப்பான்ல, ஸோ இன்னும் பிடிச்சிட்டே தான் இருக்கான். நீங்கள் அப்போ அதை பார்த்துட்டு கை விடுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். இல்லை நானும் வரேன். நீங்களுமா? இல்லை நான் பேசிட்டு உடனே வந்துடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். இல்லை நானும் தான் வருவேன். நீங்கள் எதுக்கு? நான் தான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறேன்ல. அதெல்லாம் தெரியாது, நானும் வருவேன். நான் சும்மா கேஷுவலாக தான் பேச போகிறேன், பேசிட்டு உடனே வந்துடுறேன். ஓகே நீ கேஷுவலாக பேசு, நான் உன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், பேசிட்டு வா நம்ம போகலாம். தயாங் அப்படின்னு நீங்கள் தயாங் கூட பேசிகிட்டு இருக்க. ஜின் கொஞ்சம் தூரம் போனவர் நின்றுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் தயாங் கூட பேசிகிட்டு இருக்கதை பார்த்த உடனே பக்கத்தில் வராரு. என்னாச்சு ஓயன்? ஒன்றும் இல்லை, இதோ வரேன். தயாங் போங்க, நான் பேசிட்டு வரேன். என்னால் போக முடியாது, நானும் இங்கே தான் இருப்பேன். என்ன ஓயன், என்ன சொல்கிறான்? அது எதுக்கு உனக்கு தெரியணும்? எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் 1000 இருக்கும், உனக்கு எதுக்கு? நீ எதுக்குடா தேவையில்லாமல் இடையில வர? அப்போ ஜின்னுக்கு அப்படியே கடுப்பாயிடுது. உங்களுக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல. தயாங் தயாங் ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க? கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்களேன். உங்களை போக தானே சொன்னேன்,
போங்க நீங்கள் முதல்ல, நான் பேசிட்டு வரேன். என்னால் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். நான் தான் சொல்கிறேன்ல அவர் கூட கொஞ்சம் தனியாக பேசணுன்னு. போங்க தயாங். நானும் தானே சொல்கிறேன் என்னால் போக முடியாதுன்னு. அப்படின்னு போகாமல் நின்று உங்கள் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஜின்னு இதெல்லாம் கேட்டுட்டு, டேய் அவள் தான் ஏதோ பர்சனலாக பேசணும்னு சொல்கிறாள், போனா என்ன, அவளுக்கு ப்ரைவசி கொடுக்கணும்னு தெரியாது அவனுக்கு, போக முடியாதுடா. என்ன பண்ணுவேன்? தயாங் கொஞ்சம் பேசாமல் இருங்களேன். ஜின் ஜின் சாரி ஜின், தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சாரி கேட்டுக்கிறேன். அவங்ககிட்ட அதுக்கு நீ சாரி கேட்குற? அவள் தான் தனியாக பேசணும்னு சொல்கிறாள், போசுனா போக வேண்டியதானே. அவள் பர்சனலாக நீ எதுக்கிட்ட தலையிடுற? என் பொண்டாட்டி பர்சனலில் நான் தலையிடாமல் பின்ன நீ வந்து தலையிடுவியா? எங்களுக்குள்ளெல்லாம் பர்சனல்லாம் எதுவும் கிடையாது. முதல்ல நீ என்ன எகிரிட்டு வர? உன்னை நம்பிலாம் அவளை அனுப்ப முடியாது, எனக்கு உன் மேலாம் நம்பிக்கை கிடையாது. தயாங் கொஞ்சம் பேசாமல் தான் இருங்களேன். இதோ பாரு, நானுங்க இருக்கிறதா இருந்தா நீ அவன் கூட பேசு, இல்லைனா தேவையில்லை, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான். தயாங் தயாங் ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்கிறத கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா? இந்த விஷயத்துலலாம் கேட்க முடியாது, நீ வா வீட்டுக்கு போகலாம். தயாங் நான் அவர் கூட பேசணும். இங்கே பாருங்க, கை விடுங்க. ஒய்யன் கையை விடுங்கன்னு சொன்னேன். தயாங் கையெடுங்க. அப்போது தயாங் கையை எடுக்கவே மாட்டுறான். அப்போ நீங்களே கையை பிடிச்சி எடுத்து விட்டுடுறீங்க. வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். அப்போ அவன் எதுவுமே பேசாமல் நிற்கிறான். உங்ககிட்ட தான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க, பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டே போகிறீங்க. தயங்கான செம்ம டென்ஷன் ஆகுது. ஒய்யன் நான் சொல்ல கேட்காம போகிறலடி, போகாத. நான் தான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்கிறேன்ல, வெயிட் பண்ணுங்க, அப்புறம் வீட்டுக்கு போகலாம் சேர்ந்து. ஒய்யன் நான் தான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்கிறேன்ல, வெயிட் பண்ணுங்க. சரி போ, நானும் போகிறேன். எங்கே போகிறீங்க? எங்கேயோ போகிறேன். அப்போ நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? எப்படியாவது போ, நான் போகிறேன் அப்படின்ட்டு கோமா அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்கள் அவன் போகிறதே பார்த்துட்ருக்கீங்க. பட் டைம் திரும்பி கூட பார்க்கலாம், அவன் பாட்டு விறுவிறுன்னு போயிடுறான். இங்கே ஜின்னுக்கு அப்படியே மண்டையே குழம்புது. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்காரு. ஒயன் ஜின் கேபின் போகலாமா என்ன? போகலாம் அப்படின்ட்டே போகிறீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, தயங்க ஹர்ட் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்துட்டே தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே ஜின்னோட கேபினுக்கும் போயிடுறீங்க. 2 பேரும் காஃபி குடிச்சிட்டே அப்படியே பேச ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் தான் அவர்கிட்ட பேசணுன்னு வந்திருப்பீங்க. பட் தயங் போகிறேன்னு சொல்லிட்டு போனது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜின்னும் உங்களை நோட் பண்ணுறாரு. தயங் பேசுனதில் நீங்கள் எதுவும் ஹர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு தோணுது அவருக்கும். ஓயன் அரே ஓகே ஓகே தான். ஷியோரா? ஷியோர் தான். ஏன் என்னாச்சு? இல்லை தயங்க எதுவும் ஒன்று ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானா என்ன? என்ன ஏன் அப்படியெல்லாம் கேட்குறீங்க? இல்லை அவன் பேசிட்டு போனதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன் ரொம்ப ஹர்ட் பண்ணுறானா? நல்லா பார்த்துக்கிறது இல்லை என்ன? இல்லை அப்படியெல்லாம் எனக்கு என்னவோ அப்படி தான் தெரியுது. அவன் கூட நீ ஹாப்பியாக இல்லையா? அவன் அப்படி தான், கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் இருப்பான். யாருக்கிட்டேயும் மரியாதையாக பேசவே தெரியாது அவனுக்கு. திமிராக தான் பிஹேவ் பண்ணுவான். இப்போ உன்கிட்டயும் அப்படி தான் இருக்கானா என்ன? எனக்கு என்னவோ நீ அவன் கூட சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியலையே. உனக்கு அவனை பிடிக்கலையா? ஐயோ அப்படிலாம் இல்லை ஜின். இல்லை என்கிட்ட சொல்ல தயங்குறேன்னு தெரியுது. பட் உங்கள் வீட்டில் சொல்லியிருக்கலாமே, தயங்க உன்னை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருந்தா. ஓப்பனாக உங்கள் வீட்டில் சொல்ல வேண்டியதானே? ஜின் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஓயன் நீ அவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. எனக்கு நல்லா தெரியும் அவனோட கேரக்டர் பற்றி. ரொம்ப திமிர் பிடிச்சவன் தான். அவன்கிட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும்லாம் உனக்கு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு பிடிக்கலன்னா டைரெக்டாக சொல்லிவிடு உங்கள் வீட்டில். நீ ஒன்றும் கஷ்டப்பட்டுலாம் அவன் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கே நீ போயிடு அப்படின்னு அவர் பாட்டு பேசிகிட்டு இருக்க. உங்களுக்கு இடையில என்ன சொல்கிறதுனே தெரியல. எதாவது ட்ரை பண்ணாலும் அவர் விடவும் மாட்டுறாரு பேசுகிறதுக்கு. நீங்கள் பாட்டு அப்படியே கன்ஃபியூஸ்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது உங்கள் கையில் இருக்க அந்த சார்ட்டை பார்க்குறாரு. இது என்ன? இது உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். எனக்காகவா? பாருங்கள். அப்போ அவரும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வாவ், இது நீ பண்ணதா? ரியலி சூப்பர், செம்மையாக இருக்குது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக செம்மையாக இருக்கு ஓயன். தேங்க்ஸ். இது உங்ககிட்ட கொடுக்கணுன்னு தான் வந்தேன். நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணுன்னு நினச்சேன். பட் இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்கு, அதான். அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜின்னு ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க அவரை பார்த்து.
ஒயன். ம், சொல்லுங்கள் ஜின். மேரேஜுக்கு அப்புறம் கொடுக்கணும்னு நினச்சியா? ம், நினச்சேன். பட் அப்புறம்தான் ஏதோ நடந்துருச்சு. அதான் இப்போது கொடுக்குறேன். அப்போது இன்னும் என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா? ம், என்ன? இல்லை, அப்போது இன்னும் என்ன லவ் பண்ணுறியா நீ? ஆ, இல்லை 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 ஜின், அப்படியெல்லாம். புரியுது, உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததில்ல, உங்கள் அப்பா சொன்னார். பட் நீ இப்போ வரைக்கும் என் மேலே அதே ஃபீலிங்ஸோட இதை நான் எதிர்பார்க்கல. அப்போ இன்னும் நீ என்ன லவ் பண்ணுறியா? ஜின், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நான் ஒன்றும் அந்த மீனிங்கில். எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரியுது ஒயன். எனக்கும் கூட உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஜின், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஒயன் ப்ளீஸ், போதும், நீங்கள் பேசினது போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னாச்சு? இங்கே பாருங்கள், இங்கே நான் தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். பட் என்னை எதுவுமே பேச விடாமல் நீங்கள் பாட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. போதும், நீங்கள் பேசின வரைக்கும். நீங்கள் நிறைய பேசிட்டீங்க. இப்போ நான் பேசலாமா? நீங்கள் கேட்ட கொஷினுக்கெல்லாம் நான் வரிசையாக ஆன்சர் பண்ணுறேன். நான் இப்போ பேசவா? அப்போ ஜின்னும் ஓகேங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. இங்கே பாருங்கள், இந்த டிராயிங் நான் உங்களுக்காக வரைஞ்சது தான். இதை வரையும்போது வேணால் உங்கள் மேலே எனக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருந்திருக்கலாம். பட் இப்போதைக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை. இதை நான் எப்போ வரைஞ்சேன் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸாக இருந்தப்போ. ஒத்துக்கிறேன், அப்போ உங்கள் மேலே நிறைய லவ்வோடு தான் இந்த டிராயிங் நான் வரைஞ்சேன். பட் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நீங்கள் மேரேஜ் அன்றைக்கி எங்கள் அப்பா பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்போவே காணாமல் போயிடுச்சு. எங்கள் அப்பா சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். மற்றபடி உங்கள் பொண்ணு மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு எங்கள் அப்பா பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அப்போவே முடிஞ்சிருச்சு உங்கள் மேலே அந்த லவ். உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொன்னதுனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். பட் எப்போ நீங்கள் உங்கள் அப்பா சொன்னதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னீங்களோ, அப்போவே என் ஃபீலிங்ஸ் எல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை ஜின், என் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை. நான் மட்டும் தான் லூஸ் மாதிரி உங்களை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இல்லை ஒயன், அது நான் ஏதோ கோவத்தில் சொன்னது. எப்படியோ மனசில் இருக்கிறது தானே வாயில் வரும். பட் நீங்கள் சொன்னது எனக்கு வருத்தம்லாம் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சேன்னு சந்தோஷம்தான் பட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியலேன்னு எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா பிடிக்காத ஒருத்தவங்க கூட கஷ்டப்பட்டு வாழ்கிறதுக்கு சேராமலே பிரிஞ்சிடுறது நல்லது தானே. சரி, இதெல்லாம் முடிஞ்சு போன கதை, இது எதுக்கு பேசிக்கிட்டு. இந்த டிராயிங் நான் உங்களுக்காக தான் வரைஞ்சேன். பட் கல்யாணத்தில் இவ்வளோ குழப்பம் நடந்ததுனால நான் அதை மறந்தே போயிட்டேன். இப்போது ரீசெண்டாக வீட்டுக்கு போனப்போ தான் என் ரூமில் அதை இருக்கிறத பார்த்தேன். என் கூடயே அதை வச்சுக்கணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை. அதே சமயம் தூக்கி போடவும் எனக்கு தோணலை. ஏன்னா அது நான் கஷ்டப்பட்டு வரைஞ்சது. என்னோடய சின்ன சின்ன கலெக்ஷன்ஸாக இருந்தாலும் அதை நான் தூக்கி போட மாட்டேன், பத்திரமா என் கூட வச்சுப்பேன். இதே எனக்கு தூக்கி போட மனசு வரல, அதான் உங்ககிட்டே கொடுத்துடலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். மற்றபடி உங்கள் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோமா? தயங்க பற்றி இவ்வளோ சொன்னீங்களே, அவர் எப்படியோ எனக்கு தெரியாது, மற்றவங்கிட்ட எப்படியோ, பட் என்கிட்ட அவர் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் இவ்வளோ சொன்னீங்கள்ல, அவர் திமிரு பிடிச்சவர், மரியாதை இல்லாமல் பேசுவார் அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஒரு டைம் கூட என்கிட்ட நடந்துக்கிட்டதே கிடையாது. அவர் என்ன ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாரு. எனக்கு ஒன்றும் தயங்க பிடிக்காமலாம் இல்லை, ஆக்சுவலாக பிடிக்காம இருந்தது. அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது என்ன இப்படி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு அவர் மேலே கோவமாக தான் இருந்தேன். பட் போக போக அவர் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்னை லவ் பண்ணுற விதம், அதுவே நான் அவரை லவ் பண்ண ஒரு காரணம். அவர் உங்களை மாதிரி இல்லை, யாரோ சொன்னதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்க வரல. அவருக்கு என்னை பிடிச்சிருந்தது, என்னை லவ் பண்ணார், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவர் என்னை நல்லாவே பார்த்துக்கிறாரு. அவர் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் எனக்கு சந்தோஷம்தான். ஒருவேளை உங்களை கல்யாணம் பண்ணியிருந்தால் தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அவரை கல்யாணம் பண்ணதில் நான் ரொம்ப பிளஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன், அவரும் என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு. இவ்வளோ நேரம் அவர் என்கிட்ட கத்துனதை வச்சு நீங்கள் அவரை தப்பாக நினச்சிருந்துருக்கலாம். புரியுது, யாராக இருந்தாலும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவர் என் மேலே சந்தேகம்லாம் படலை. அவருக்கு கொஞ்சம் பொசசிவ். நான் அவங்க கூட பேசுகிறது அவருக்கு பிடிக்கல, அவ்வளோதான். மற்றபடி அவர் என்னை தப்பாலாம் நினைக்க மாட்டார். இப்போ கூட அவ்வளோ கோவமாக என்கிட்ட கத்திட்டு போனார்ல, அடுத்த செகண்டே வந்து என்கிட்ட நார்மலாக பேசுவார். என்கிட்ட பேசாமலாம் அவரால் இருக்கவே முடியாது. இப்போ கூட கோச்சிட்டு போனார்ல, நான் வீட்டுக்கு போகிறேன்னு. கண்டிப்பாக அவர் போயிருக்க மாட்டார், பார்க்கிங்கில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால்
நீங்கள் கூட வந்து பார்க்கிங்கில் பாருங்கள், கண்டிப்பாக தயங்க அங்கே தான் நின்றுட்டுருப்பாரு. ஸோ என் லைஃப்பை நினச்சிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நான் தயங்கோட ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ஸோ இப்போது நீங்கள் கேட்ட கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ கிளம்புறேன் ஜின். அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவார். நான் போகிறேன் என்ன. அப்புறம் உங்கள் மேலெலாம் எனக்கு கோவலாம் எதுவும் இல்லை. நான் பேசினதை வச்சு நான் ஏதோ உங்கள் மேலே கோவமாக இருக்கேன்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நம்மளாம் ஒரே ஃபேமிலி. ஸோ நமக்குள்ளே எந்த மன கஷ்டமும் வேண்டாமே. நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். சரி, நான் கிளம்புறேன் என்ன அப்படின்ட்டே போகிறீங்க. ஒயன் ஒரு நிமிஷம். தயங்க நிஜமாகவே நல்லா தான் பார்த்துக்குறான் நான் உன்னை. அப்போது நீங்கள் சிரிக்கிறீங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. நான் அவன் மற்றவங்கக்கிட்ட நடந்துக்கிற மாதிரியே உன்னையும் எங்கே ஹர்ட் பண்ணுறான்னு நினச்சி தான் அப்படி கேட்டேன். மற்றபடி தப்பாக எதுவும். புரியுது ஜின், நான் தப்பாக எடுத்துக்கல. நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். ஓகே, கங்க்ராட்ஸ். கல்யாணத்துக்கு தான் சொல்ல முடியல, சந்தோஷமாக இருங்க. அப்போ நீங்களும் சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ். அப்புறம் சாரி ஜின், தயங்கிட்ட மரியாதை இல்லாமல் நான் சாரி கேட்டுக்கிறேன் அவர் பேசினதுக்கு. பரவாயில்ல, அவன் அப்படி தானே, தெரிஞ்ச விஷயந்தான். நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. நீ போயிட்டு வா. சரி, நான் வரேன் அப்படின்ட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ அப்படியே வெளியே வரீங்க. தயன் கார்கிட்ட தான் நின்றுட்டுருக்கான். பட் தெரியுது உங்களுக்கு செம்ம கோவத்தில் தான் நின்றுட்டுருக்கான். பட் நீங்கள் சிரிச்சிட்டே போயிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணுறீங்க. நான் வந்துட்டேன், போகலாமா? அப்போ தயங்க அப்படியே லைட்டாக அவங்கள தள்ளுறான், ஹக்கை பிரேக் பண்ணுற மாதிரி. நீங்களும் ஒரு மாதிரி அவனை பார்க்க எதுவுமே பேசாமல் அப்படியே காருக்குள்ளே போய் ஏறிக்கிறான். நீங்களும் அப்படியே உள்ளே வந்து உட்காடுறீங்க. தயங்க கார் எடுக்கிறான். அப்படியே சொன்னீங்க என்னை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன்னு, அப்புறம் எங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ தயங்க எதுவுமே பேசாமல் அவன் பாட்டு கார் ஓட்டிகிட்ருக்கான். என்ன கேட்குறேன், எதுவுமே பேச மாட்டீங்க? எதுவும் பேசலைன்னா எதுவும் பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்? தெரிஞ்சுட்டே கேட்குறதுக்கெலாம் என்னால் ஆன்சர் சொல்ல முடியாது. தயாங், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நான் ஜின்கிட்ட என்ன பேசினேன் தெரியுமா? வேண்டாம், நான் எதுவும் கேட்க விரும்பலை. இல்லை தயாங், அது நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு எதுவும் கேட்க விருப்பம் இல்லை. இல்லை, நான் சொல்கிறேன், நாங்கள் சும்மா என்னை வண்டி ஓட்ட விடுறியா? சும்மா நோயின்னு அதான் எனக்கு எதுவும் கேட்க விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன்ல, கொஞ்சம் பேசாம வா அப்படின்னு கத்துறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக அப்படியே திரும்பி உட்காந்துடுறீங்க. தயங்கம் எதுவுமே பேசலை, உங்களை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே கார் ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் கார்லேருந்தே இறங்கிட்டு தயங்க பார்க் பண்ணிவிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க. பட் தயங்க உங்களை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டு காரை நிறுத்திட்டு உங்களை திரும்பி கூட பார்க்கல, அப்படியே கிராஸ் பண்ணி ரூமுக்கு போகிறான். என்ன இவரு அப்போ ரொம்ப கோச்சிக்கிட்டாரா? இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போகிறாரு. அப்போ நாம தான் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே பின்னாடி போக தயங்க தான் ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். ஸோ நீங்களும் அப்படியே பின்னாடியே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்புறீங்க. பார்த்தா தயங்க அப்படியே உங்களுக்கு முன்னாடி நிற்கிறான், உங்களே பார்த்துக்கிட்டு. நீங்கள் ஒரு செகண்ட் பயந்தே போயிடுறீங்க. தயங் அப்போ தயங்க இன்னும் க்ளோஸாக அவங்கக்கிட்ட வந்துட்டு அவனோட ஒரு ஹேண்டால் அவங்க வெயிஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு டோர்லேயே அப்படியே உங்களை பின் பண்ணுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் முழிக்கிறீங்க. தயங், என்ன? தயங், என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க அவன் பாட்டு உங்களை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்குமே அப்படியே மூட் சேஞ்ச் ஆகி நீங்களும் அவனை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. தயாங், அது என்னடி? இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன ஏதோ சொல்ல வந்த? அது இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. சரி அப்படின்ட்டு கிஸ் பண்ணிட்டு இருந்தவன் உங்களை அப்படியே டக்குன்னு தூக்குறான். என்ன என்ன பண்ண போகிறீங்க? நான் மேட்ரு பண்ணலான் இருக்கேன், வா. என்ன அப்படின்னு நீங்கள் ஷாக்காக அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறான். அப்படியே அவனோட ஒரு ஹேண்டால் ஷர்ட் பட்டன் ஒன்று ஒன்றா கழட்டிக்கிட்டு அப்படியே அவங்க மேலே வந்து லைட் ஆக்குறான். தயாங், தயாங், என்னடி? என்ன என்ன பண்ண போகிறீங்க? அதான் சொன்னனே, அப்புறம் என்ன? நிறுத்துங்க முதல்ல. என்ன என்ன அப்படியெல்லாம் பண்ணுறீங்க? ஏன் பண்ண? நீங்கள் பெர்மிஷன் இல்லாமல் டச் பண்ணுறீங்க அப்படியா? அப்படி தான்.
அதான் நீ என்ன லவ் பண்ணுறிய, அப்புறம் என்ன? அதுக்கு இருங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே. தயா இருங்க ஒரு நிமிஷம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கபோர்டில் பார்த்தேன். என்னோடய ட்ராயிங் வச்சுருந்தேன்ல, அது கூட ஒரு லெட்டர் கூட படித்தேன். என்ன படிச்சிட்டிங்களா? எப்போ? இன்னைக்கு தான் மார்னிங் படித்தேன். யாரை கேட்டு படிச்சிங்க? யாரடி கேட்கணும், எனக்கு தானே வச்சுருந்த. அதை நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு நினச்சேன். உங்களை யார் அதை எடுத்து படிக்க சொன்னா? ஏண்டி லூஸு, சர்ப்ரைஸாக கொடுக்கணுன்னா எனக்கு தெரியாமல் எங்கேயாவது வச்சுருக்கணும். கபோர்டில் வச்சுருந்தா அப்புறம் எனக்கு தெரியாதா? ஆனால் அது என் கபோர்டில் தானே வச்சுருந்தேன். உன் கபோர்டில் தான் வச்சுருந்தேன். ஆனால் என் ஷர்ட்டை காணுமேன்னு உன் கபோர்டில் தேடலான்னு போனேன். அப்போ இருந்தது. உங்கள் ஷர்ட்டை என் கபோர்டில் தான் தேடுவீங்களா? மறந்தாப்புல வச்சுட்டியோன்னு பார்த்தேன். அப்போ தான் அதை பார்த்தேன், எடுத்து படிச்சிட்டேன். தயா, அது சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு நினச்சேன். சரி இப்போ என்னடி, அதான் தெரிஞ்சிடுச்சுல்ல, வா நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அன்றைக்கி நடந்தது எதுவும் ஞாபகம் வரலையா? என்னைக்கு நடந்தது? அதான் அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களே, அதான் ஞாபகம் வரலையே. அன்றைக்கி தான் சொன்னேனே. அம்மா எதுக்கு திரும்ப திரும்ப இதை கேட்டுட்ருக்க? போங்க தயா. ஏண்டி அப்போ கொஞ்சம் கூட எதுவுமே ஞாபகம் வரலையா? இல்லடி. ஏன், அன்றைக்கி வேறு ஏதாவது நடந்ததா என்ன? ஆமாம். என்ன, உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஏதாவது பண்ணிட்டேன் நான், பெயினாக இருந்ததா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஓ, என்ன ப்ரப்போஸ் பண்ணியா? உங்களுக்கு ப்ரப்போஸ் தான் பண்ணேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் அன்றைக்கி என்னை ஃபோர்ஸ் பண்ணிலாம் என் கூட இல்லை. எனக்கு பிடிச்சிதான் நானும் உங்கள் கூட இருந்தேன். உங்ககிட்ட ஐ லவ் யூலாம் சொன்னேன். ஆனால் நீங்கள் என்னடான்னா அது எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் அன்றைக்கி கூட நான் அப்படி கோவப்பட்டேன் உங்ககிட்ட. என்னடி சொல்கிற நீ? இப்போ நிஜமாக அன்றைக்கே சொன்னியா நீ? ஆமாம் சொன்னேன். அடி பாவி, இது முன்னாடி நீ சொல்ல மாட்டியா? ஒரு வாரமாக நாய் மாதிரி அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தேனடி வீட்டுக்கு வராமல். அப்போ கூட சொல்ல மாட்டியா நீ? கொன்றுவான் உங்களை. எனக்கா தெரியும்? என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு ஓடி ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட ஏதாவது பேசினா தான் நான் சொல்லியிருப்பேன். இது தெரியாமல் லூஸு மாதிரி அங்கேயும் ஓடி ஒழிஞ்சு எல்லாம் என் தலையெழுத்து. நிஜமாவே சொன்னியாடி? சரி இப்போ சொல்லு. அது சொல்லுடி. திடீர்னு கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. சொல்லுடி, அதான் எனக்கு தெரியும்ல, சொல்லு அப்படின்னு உங்களையே பார்க்குறான். பட் உங்களுக்கு ஒரே வெக்கமாக வருது அவன் பார்க்க பார்க்க. தயாங், அப்புறமா ஒரு நாள் சொல்கிறேனே. இல்லை நீ இப்போவே சொல்லு. அதான் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? ப்ளீஸ் இருந்தாலும் உன் வாயிலேருந்து கேட்கணும்ல, சொல்லு. ஒயன் சொல்லுடி ப்ளீஸ். என் பொண்டாட்டி இல்லை, சொல்லுடி ப்ளீஸ். தயாங் ப்ளீஸ் 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 டி ஒயன் ப்ளீஸ் சொல்லுடி ப்ளீஸ். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்னை பார்த்து சொல்லு. தயாங், அது நான் சொல்கிறது. என்ன என் டைலாக் என்கிட்ட சொல்கிறீங்க? இப்படி தானே என்கிட்ட ஒரு 100 தடவை சொல்லுவேன். சொல்லு, என்னை பார்த்து சொல்லு. அப்போது நீங்கள் சிரிக்கிறீங்க. சிரிக்காதடி, சொல்லு, என்னை பார்த்து சொல்லு. சொல்கிறேன் உங்களை பார்த்தே சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி, தயாங் ஐ லவ் யூ. லவ் பண்ணுறியா? பிடிச்சிருக்கா என்ன? ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்கலன்னு சொன்ன? அது அப்போ சொன்னேன். இப்போ பிடிச்சிருக்கு. ரொம்ப 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 உங்களை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. உங்களை தான் பிடிச்சிருக்கு. சரி சொல்லுங்கள், இப்போ என் மேலே கோவம் போயிடுச்சா? கோவம்லாம் ஒன்றும் போகல. கோவம்தான். நான் சொல்ல கேட்காம அவங்ககிட்ட போய் பேசிட்டு வந்தேன்ல, உன் மேலே எனக்கு கோவம்தான். இன்னுமா? ஆமாம். ஆனால் நான் அவர்கிட்ட என்ன பேசினேன் தெரியுமா? வேண்டாம், எனக்கு கேட்க வேண்டாம். பர்சனல்னு சொன்னல, பர்சனலாகவே இருக்கட்டும், எனக்கு தெரிய வேணாம். அது இல்லை தயா, தெரிய வேண்டாம், நான் கேட்க மாட்டேன். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப மோசம். ஜின் சொன்னது கரெக்டு தான். என்ன சொன்னான் அவன்? நீங்கள் ரொம்ப கோவக்காரன்னு சொன்னார். கரெக்டு தான் அவர் சொன்னது. ஆமாம், அவன் சொன்னது கரெக்டு தான். அவனுக்கு தெரியும் என்னை பற்றி. ஆமாம் எனக்கு கூட இப்போ தான் தெரியுது. இருந்தாலும் ஜின் ரொம்ப ஸ்வீட்.
நீங்கள் அவர் அளவுக்கு கிடையாது. என்னது ஸ்வீட்டா? அவன் உனக்கு ஸ்வீட்டா? ஆமாம், நீங்கள் தான் ரொம்ப மோசம். அவர் இப்படியெல்லாம் கிடையாது. அவர் ரொம்ப ஸ்வீட் தான். அவர் உங்களை மாதிரி கோவப்பட மாட்டார், கத்த மாட்டார். அவர் ரொம்ப நல்லவர் தான். நீங்கள் தான் கொஞ்சம் மோசமானவர். அப்படியா? ம், அப்படி தான். ரொம்ப கெட்ட பையன் நீங்கள். இந்த கெட்ட பையன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? என்ன பண்ணுவான்? ம், என்ன வேணாலும் பண்ணுவான். தயான், பாருடி இந்த மோசமான பையன் என்ன பண்ண போகிறான்னு அப்படின்னு சிரிச்சிட்டே வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் அப்படியே ஹக் பண்ணி அவனை கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஸ்வீட்டாக போகுது அந்த மூமெண்ட். ஓகேடா, இந்த மினி சீரிஸை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வேறு எஃப்எஃப்ல வந்து மீட் பண்ணுறேன். ஓகேடா, பாய்.